ப்ரைஸ் த லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்குறோம். அதில் ஒரு பேன் வச்சு அதில் நான் வந்து சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து மிளகு உப்பும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. நல்லா வைக்கணும். இதில் வந்து 1 கியூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு 1 கியூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லெத்திஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்கரில் வைக்கிற லெத்திஸ். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெத்திஸை நான் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பர்கருக்குள்ளே வைப்போம்ல அந்த இது. அதோட ஸ்ப்ரிங் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன், பேலன்ஸ் வச்சுக்கிறேன். பேக்கர்ஸ் இதுலேருந்து சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. ரொம்ப வணங்கக்கூடாது. அதுக்குள்ளே சிக்கனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே பாத்திரத்தில் அப்படியே முட்டையும் உடச்சி அதை நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நல்லா முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பக்கமாக நல்லா ஸ்க்ரம் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக பண்ண டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் ஒரே பாட்டில் 2ஆக செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வணக்கினதுக்கப்புறம் சிக்கனையும் நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கிட்டு, ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்க ஃப்ரைட் ரைஸ் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. நல்லா ஆட் பண்ணிட்டுனா இதே டைப்பில் செஞ்சுங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இதே மெத்தடில் செய்வாங்க. ஸோ நான் பாஸ்மதி 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி நல்லா சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு விரையாச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஆற வச்சு தண்ணி வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் அஜினமோட்டோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அஜினமோட்டோ சேர்க்கலைனாலும் தேவையில்லைனாலும் சேர்க்க வேண்டாம். ஆனால் இந்த சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். ஸோ ஒரு சில டிஷ்ஷஸுக்கு நம்ம சேர்த்து தான் ஆகணும். அதனால் விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மேலும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.